ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா கம்பேர் டு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இந்த டிஎன்ஏ ரிலேட்டடாக வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நான் முதல்ல பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் வந்து சீட்டு வந்து ஈஸியாக கிடைக்குமா அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நல்ல காலேஜஸை நம்ம முன்னுரிமை கொடுத்து முன்னாடி எடுத்து போடணும், அது எதுக்கு நம்ம ஆர்டரை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம். அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 2,11,283 பேர் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏ வெப்சைட்டில் தெரியும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 1,59,893 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக பேமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,22,470 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ப்ராசஸை முடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் டேட் வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ பண்ணிவிடுங்க. லாஸ்ட் நெக் மூமெண்ட் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனை கொண்டு போக வேண்டாம். மேக்ஸிமம் அந்த 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் முடிச்சிடறதை வந்து பார்க்குறது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து இப்போ நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏன் நம்மளுடைய ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது, அந்த ஆர்டர்னால நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எந்த மாதிரி அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர் வந்து பண்ண மிஸ்டேக்ஸ். இப்போ நமக்கு வந்து 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு டாப் ப்ரையாரிட்டி உள்ள ஒரு 5 கல்லூரி அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அண்ட் 4, 5 இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரைட்டா, இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் 2 5 4 3 1 இப்படி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிட்டீங்க. ஏன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ பார்த்தீங்கன்னா அது ஆர்டர் வந்து சம்டைம்ஸ் அதுவாக ஷஃபில் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா சாய்ஸ் லாக், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆர்டரையும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ லெட் அஸ் கன்சிடர் இந்த மாதிரி ஒரு ஆர்டரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ 2 5 4 3 1 அப்படின்ற ஆர்டர். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த 5 காலேஜ்லையுமே நமக்கு வந்து சீட்டு வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த ஆர்டரில் நீங்கள் கொடுக்காம இந்த ஆர்டரில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுப்போம். இப்போ நமக்கு வந்து இந்த காலேஜில் சீட்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஒரு 100 சீட்டு ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா காலேஜ்லேயும் 100 சீட்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஆர்டரில் கொடுக்கும்போது இந்த காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டு தான் முதல்ல ஃபில் ஆகும். இந்த ஆர்டர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர். இப்போ எனக்கு வந்து 2வது காலேஜில் 100 சீட்டு வந்து ஃபில் ஆகி முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் அடுத்த சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3வது கல்லூரியை தான் போகணும். ஆனால் நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கீங்க, 5வது கல்லூரியை எடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ 5th காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டு தான் உங்களுக்கு அடுத்து மூவ் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு காலேஜ் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆர்டர் பண்ணும்போது டாப் ப்ரையாரிட்டியிலேருந்து ஆர்டர் பண்ணணும். நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை ப்ராப்பராக ஆர்டர் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் சீட் இல்லைன்னா 2வது ஆப்ஷன் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த இது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு காலேஜே இருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு காலேஜில் வந்து எனக்கு வந்து ஒரு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி கொடுக்கலான்னா, அந்த ஃபஸ்ட்டு காலேஜில் ஃபஸ்ட்டு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், செகண்ட் சாய்ஸாக வந்து அதே ஃபஸ்ட்டு காலேஜில் இருக்கக்கூடிய இசிஇ டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 3வது சாய்ஸு அதே ஃபஸ்ட்டு கல்லூரியில் இருக்கிற சும்மா ஒரு பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். அப்போ இது என்ன ஆகிடுது, இதுவே 3 டிபார்ட்மெண்ட்டு 3 சாய்ஸாக மாறிடுது. நீங்கள் ஒரு காலேஜ் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு காலேஜில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்குற. ஒரு காலேஜில் எத்தனை டிபார்ட்மெண்ட் வேணும்னா சூஸ் பண்ணலாம், எவ்வளோ சாய்ஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 1000 சாய்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே கல்லூரியில் நீங்கள் வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட் வேணால் கொடுக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து 2வது காலேஜ் தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப ப்ரையாரிட்டியோடு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா செகண்ட் காலேஜை நீங்கள் விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு கொடுங்க. ஸோ நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு 10 கல்லூரிகள் இருக்கும், அதில் நீங்கள் விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா அது அடுத்த ஆப்ஷன் நீங்கள் வச்சுருக்கணும். கண்டிப்பாக டாப் காலேஜில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஆப்ஷனாக நீங்கள் வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் நல்ல கல்லூரிகளில் வந்து சீட் எடுக்க முடியும். இல்லை
எனக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் வேணும், நான் வந்து ஒரு 10வது கல்லூரியாக நான் முதல்ல வச்சுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ கட் ஆஃப் எடுத்தது வேஸ்ட்டு, 12 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்ததும் வேஸ்ட்டு. அப்போது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த ஆர்டர் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, 5 அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் அப்படி தான் உங்களுக்கு காலேஜ் வந்து சீட் அலோகேட் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எது கொடுக்குறீங்களோ அதுதான் ஃபஸ்ட் அலாட்மெண்ட்டு. ஸோ சீட் இருந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும். நான் வந்து ஐயோ நான் தப்பி தவறி வந்து 10ஆவதாக இருக்கக்கூடிய காலேஜை நான் ஃபஸ்ட்டில் கொடுத்துட்டேனே, ஃபஸ்ட்டில் வரக்கூடிய காலேஜை நான் 10வது இடத்துல கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10வது இடத்துல இருக்கிற காலேஜை வச்சுருக்கீங்களே அதில் தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது தெளிவாக பண்ணுங்கள். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கான கைடன்ஸும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து நாங்களே பண்ணுறோம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.